தெரியல. நீங்க உள்ள போயிடுங்கப்பா. காவேரி, அண்ணன் உன் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிச்சு, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். வேலு, வேலு, உட்காருங்க. ஏமா காவேரி, உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என் மானத்தையே காப்பாத்தினவங்க நீங்க. உங்களை பத்தி என்ன தப்பா நினைக்க போறேன்? முருகன் தானே உங்க அப்பா? ஆமா. எஸ்டேட் பங்களாவுக்கு பின்னால் இருக்கிற அவுட் ஹவுஸ்ல நீங்க குடியிருந்தீங்கல்ல? அந்த பங்களாவில அன்னைக்கு ஒரு நாள் கொலை நடந்துச்சே, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. ஓஹோ, அது போகட்டும். கொலை நடந்த மறுநாள் யாருக்கும் தெரியாம அந்த பங்களா விட்டு ஓடியாந்துட்டீங்களே, ஏன்? எனக்கு என்ன காரணம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எங்க அப்பாவை கேட்டா தான் தெரியும். உங்க அப்பா எங்க இப்போ? வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? தெரியாதுங்க. நான் வரேன். காவேரி, யாரது? அன்னைக்கு அந்த முரடங்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு சொன்ன பாருங்க, அவர் தான் இவரு. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றணும், அதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி அவன் ஏன் விசாரிக்கிறான்? சோமநாதம் உள்ள பல விஷயத்தை பற்றி இவன் ஏன் விசாரிக்கணும்? காவேரி, இனிமே தம்மா நீ ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். வேறு காவேரி எங்க? தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது. வேறு அந்த காவேரி கேட்கல. முருகன் மக காவேரி இல்ல, அவ எங்க? அவளா சொல்ல பேஸ்ட் மாஸ்டர் பொண்ணா இருக்குன்னு பேசாம இருந்தேன். கமல வண்டி ஏறிட்டான். என்ன என்ன பிளாட்ஃபார்ம் நிக்க வச்சு இவன் வண்டி ஏறிட்டா, சீருங்க கீழே அப்படின்னு சொல்லணும்னு வாய் எடுக்கிறேன். ஒரு பக்கத்துல ஒரு பயங்கரமான ஒரு ஆளுங்க, தலையெல்லாம் ஒரு மாதிரியா, கையில் ஒரு கத்தி, சத்தக்கரை குத்திர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். எனக்கு எப்படி இருக்கும், அங்க புடிச்ச ஓட்டம் தான். தூங்க போறேன் நீங்க. என்ன சார் இது எங்கத்துக்குமா இப்படி பொசுக்கு நடிச்சு விட்டீங்களா? ஏதாவது பணம் இடத்துல பட்டு உயிர் போறதுன்னா உங்க கதை என்ன? இப்ப காவேரிங்க சொல்றேன், முதலட தஞ்சாவூர் கொடுங்க, வண்டி ஏறி ஊருக்கு போயிட்டேன். உண்மையிலே தேவா நாங்கன்னா நம்ம எஸ்டேட்ல வேலை செய்துகிட்டு இருந்தோம். நான் வேலை செய்துகிட்டு இருக்கும் போது எங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டு, இவருக்கு கண்ணில் அடிபட்டு 2 கண்ணும் போயிடுச்சுங்க. எனக்கு தலையில அடிங்க. இவரு கால் அடிபட்டு காலே போயிடுச்சுங்க. என் கையெலும்பு முடிஞ்சு போச்சுங்க. இந்த அம்மாவோட புருஷன் பாறை வெடிச்சு செத்து போயிட்டாரு. அஜமா, இப்ப நாங்கெல்லாம் அனாதி ஆகிட்டோம்ங்க. எங்களை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை எஜமா. சரி, இதுக்கு நாங்க என்னப்பா செய்யுது? உங்களுக்கு இருக்கிற போனஸ், இன்கிரிமெண்ட், ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதுலயே பார்த்துன்னு போக வேண்டியதுதான். அது இல்லைங்க, தொழிலாளர் சகாய நிதியில இருந்து எங்களுக்கெல்லாம் பணம் கொடுங்கன்னு தான் கேட்கறோம். சகாய நிதியா? என்னப்பா புதுசா இருக்கு? என்னங்க எஸ்மா இப்படி சொல்றீங்க? வேலை செய்ய முடியாத உங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்குன்னு பெரியய்யா ஒரு சகாய நிதி ஏற்படுத்தி இருக்கிறாரு, தெரியாதா உங்களுக்கு? அப்படியா? ஏமோகன், ஏன் சார், ஏன் சொல்லல? சொல்லும்படியான சந்தர்ப்பம் ஏற்படல. ஓஹோ, எங்க சொத்தை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்கு உனக்கு நேரம் இல்ல. நீ என்ன ப்ரொப்ரைட்டரா இல்ல இந்த குடும்பத்துக்கு ட்ரஸ்டியா? இது வரைக்கும் நீ சொல்லாம எதுக்கு மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மன்னிக்கிறேன். ஏன் பணம் கொடுக்கல? உங்க அண்ணா சோமநாதம் பிள்ளைய நானும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் ட்ரஸ்ட் ஃபண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியும்.
அவர் இறந்த பிறகு பணம் எடுக்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை. ஓஹோ. அப்ப வக்கீல் கிட்ட போய் அந்த நிதியை என் மேல மாத்தி பத்திரத்துல எழுத சொல்லணும். தெரியுதா? என்ன ஒண்ணுன்னா துடைக்கிறீங்களா? நம்ம அத்தனை பேரும் ஒருமிக்க துடைக்க போறோம். நீங்களே சொல்லுங்க நியாயத்தை. தொழிலாளிக்கு கை கால் உடைஞ்சு போனா என்ன பண்ணணும்? வேலை வாங்குற முதலாளி உதவி செய்யணும். செய்யறீங்க. உன் கால் எனக்கு எதுக்குன்னு நம்ம கையிலே கொடுத்து நடக்க சொல்றோம். ஏமா வேற யாரு? மேனேஜர் மோகன் தான். தொழிலாளர்கள் சகாய நிதியை ஏற்படுத்துறவர் போயிட்டாரு. பத்திரத்தை தம் பேர்ல அடிக்க சொல்லி ராஜரத்னம் மோகன் கிட்ட சொன்னாரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? என்ன? 2ஆம் பக்கத்தை பார்த்தாலே மாட்டிக்கலாம். ஏய், நீ என்ன சொல்ற? இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தம் பேருக்கு இந்த மோகன் மாற்றி அடிச்சிருக்காங்க. ஆமா, இது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் பியூன் ஆச்சு. நானு பியூனுக்கு தெரியாம எந்த வேலை நடக்கும்? ஏய், உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாதே. நான் வரேன். என்ன அவசரம் இப்போ? அவனை பத்தி எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் காணாம போனா போறோம், சந்தேகப்படுவான். நான் வரேன். சார். ஐயா மேனேஜரா? என்ன பத்திரமா? ஆமாங்க. வக்கீல வச்சுதானே எல்லாம் பார்த்து எழுதுனீங்க? ஆமாங்க. வக்கீல் எழுதி கொடுத்தத அப்படி எங்க கையெழுத்து போறது? கழிஞ்சு இல்லையா? ஆமாங்க. யா, கையெழுத்து போடாதீங்க. அப்பதான் வேணும், அப்பதான் வேணும், அப்பதான். என்ன சித்தப்பா, என்ன நடந்தது? என்ன கேட்காத, மேனேஜரே கேளு. தொழிலாளர் சகாய நிதியில உங்க அப்பா பேருக்கு இருந்த ரைட்ஸ சித்தப்பா பேருக்கு மாத்தின பத்திரத்துல கையெழுத்து போட போனாரு. அப்ப இவன் மறுத்தான். கேட்டியாம்மா? கேட்டியா? ஐயா அப்ப சொல்லணும். சாஸ்திரப்படி நடக்க தெரியலையே, தடங்கல் பண்ணலாமா நீ? ஐயா, இந்த பத்திரமே மோசடியா எழுதப்பட்டிருக்கு. கள்ள பத்திரமா? பத்திரம் கள்ளப்பத்திரம் இல்லைங்க. இந்த எழுதப்பட்ட விஷயம் அவ்வளவு மோசம். பாருங்க அம்மா, இந்த சாதத்தை நீங்களே படிச்சோம். அதுல மோசம். இது பாருங்க. அப்பா, தொழிலாளர் சகாய நிதி பணத்தை மேனேஜர் இஷ்டப்படி உபயோகிக்கலாம்னு எழுதியிருக்காருப்பா. ஆடா பாவி, ஆடா பாவி, துரோகி, பெரிய துரோகிடா, பெரிய துரோகிடா மேனேஜர். ஏண்டாடே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்ற காரணத்துக்காக என்ன தலைகளாக உங்க பாத்தியாடா? இப்பவே போலீஸ்ல சொல்லி போய் பத்திரம் தயார் பண்ணு, உன்னை தூக்கு மாடைக்கு அனுப்புறான்னு மன்னிக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் நிறுத்தி இருக்க பாரு, அதான் மன்னிப்பு. போயிடு, இல்லைன்னா ஊரை விட்டா ஓடிப்படு. நிக்காத, இருந்தா தூக்கு கலப்பேன். போ போ. துரோகி, துரோகி, பச்சை துரோகி, அசல் துரோகி, முழு துரோகி, பச்சை துரோகி. நல்ல வேலையா கையெழுத்து போடும்போது தடுத்து, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமா, உனக்குதான் படிக்கவே தெரியாது. இங்கிலீஷ்ல இருக்கிற குத்தம் உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். கொஞ்சமா? அவர் எம்ஏ படிச்சிருக்காருப்பா. எம்பியாவா? முரட்டு படிப்பு படிச்சிருக்கிறேன். சொல்லவே இல்லையா என்கிட்ட? சொல்லியிருந்தேன்னா இந்த வேலை கூட கிடைக்காதுன்னு பயந்துகிட்டு. இப்ப சொல்லிட்டல்ல, இனிமே வேலை கிடையாது. ஐயா, ஐயா, இந்த வேலை இனிமே உனக்கு கிடையாது. ஐயோ, நான் ஒழுங்கா வேலை செய்ய மேனேஜர் வேலை கொடுத்துருக்க போ. வேண்டாங்க. ஒருத்தரை கெடுத்து நான் வாழ வேணாம். யாரை கெடுத்த? என்ன கெடுத்தவன் அவனா கெட்டு போய் ஓடுறான். உனக்கு என்ன? நீ மேனேஜர் தான். என் ரூம் இருக்கு பாரு, அந்த ரூமை திறந்து விடு. போ, மேனேஜர் வேலை பாரு. நீ மேனேஜர் தான். நான் ஒண்ணு நினைக்க என்னென்னமோ நடந்துச்சு. மேனேஜர் சார், மேனேஜர் சார், கேளியா? கொஞ்சம் மேல வரீங்களா? நான் எங்கேயும் வரல. வாங்கண்ணா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.